சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் மிக 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 முக்கியமான ஒரு காணொலியாக இருக்க போது. பின்னுக்கு பார்க்குறீங்க, இந்த வீடு டிட்டாச் வீடு. இப்படிப்பட்ட வீடு எல்லோருக்கும் வாங்கணும்ன்றதுடைய கனவு. இந்த வீடு நாங்கள் ஃபுல் பிளானிங் பெர்மிஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடு முன் முகப்பு, அதாவது முன்னுக்குள்ள லைனை மட்டும் வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீமோலிஷ் பண்ணி சைட்டுக்கு 2 பக்கத்தால் அடித்து பிரித்து பின்னுக்கு ஒரு 8 மீட்டர், மேலுக்கு ஒரு டபுள் ஸ்டோரி, கம்ப்ளீட் லொஃப்ட் கன்வர்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கொயர் மீட்டருக்கு கிட்ட வரப்போது. மிக 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 பிரயோசனமான காணொளி. மறக்காமல் சேவ் பண்ணிக்கொண்டு, ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டு இந்த காணொலியை பாருங்கள். ரெகுலர் அப்டேட் வந்துகிட்ருக்கும். இந்த வீடு ஒரு எங்களுக்கும் ஒரு கிளஸ்டராக இருக்கும்னு நான் சொல்லி நம்புகிறேன். மிக மிக துல்லியமான முறையில் நாங்கள் இதை கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு வடிவமைப்பில் எடுத்துருக்கிறோம். எங்களுடைய டீம் இந்த ஆர்கிடெக்சரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்குது. பிளானிங் பெர்மிஷன்லேருந்து ஆர்கிடெக்சர் ஃபுல் பிளானிங் எடுத்துட்டோம். இப்போ இந்த வீட்டினுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ரைட், பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அதில் பார்க்க தெரியுது. அந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒரு இதே ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ண இன்னொரு பில்டரால் கட்டப்பட்டு இடையால் விட்டுட்டு போயிட்டினோம். ஸோ அதுவும் எங்களை கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இதை பாருங்கள், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெறக்கூடாதுன்றதுக்கு அது ஒரு உதாரணமாயும், எப்படி இருக்க வேணும் என்றதுக்கு இது ஒரு உதாரணமாயும் இருக்க போகுது. மற்றது எங்களுடைய குவாலிட்டி எல்லோரும் அறிந்ததே. யூ வாண்ட் இட், we built it. மிக குறுகிய காலம், கூடின ஸ்டாண்டர்டுக்குள்ளே மிக மிக திறமையான கைதேர்ந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுக்கொண்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடு எப்படி இருக்குன்ற விஷயத்தை நான் உங்களோட சேர்ந்து நானும் காட்டுறேன். வடிவாக பாருங்கள். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரைட், பாருங்கள். ஆல்ரெடி இந்த ஒர்க் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னமே ப்ரொடெக்ட் பண்ணி போட்டோம். கீழே ஷீட்டுகள் எல்லாமே போட்டு OSB ஃபுல்லாக போட்டு, என் முன்னுக்குள்ளே ட்ரைவே இப்போதைக்கு அவர்களுக்கு ஒரு ஷுவரும் இல்லை. ஸோ அதனால் இது நல்லா தான் இருக்குது, நத்திங் ராங் ஆன் இட். ஸோ இந்த இடங்கள் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸ்கிப் அங்கே வச்சுருக்குது முன்னுக்குள்ளே லேண்டிங் ஸ்பேஸில். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைட்டுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ முன்பக்க போல மட்டும் வச்சுக்கொண்டு பின்னால் ஃபுல்லாக உடைச்சி இங்கால நீங்கள் கேட்கலாமே, இந்த வீட்டை பின்னால் உடைச்சி ஃபுல்லாக உடைச்சி கம்ப்ளீட்டாக செய்கிறோம்னு சொன்னால் உள்ளுக்கு இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் ஸ்ட்ரக்சராக சப்போர்ட் பண்ணி வரைக்கல நிறைய ஸ்பேஸஸ் போகும். ஸ்பெஷலாக ஸ்டீல்கள் எல்லாம் வைக்கல நிறைய ஆஃப் கட் வரும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு திறந்த ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக நல்ல ஒரு இதாக அமைக்கணும்ன்றதான் அவர்களுடைய எண்ணம். ஸோ ஆகவே முன்பக்கம் மட்டும் போல வச்சுக்கொண்டு, ஓல்டு இஸ் கோல்டு தான் இல்லையா, அதை வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீ வரப்போகுது. அந்த பக்கத்தாலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகுது, இந்த பக்கத்தாலேயும் எக்ஸ்ட்ராவாக போகுது. முன்னுக்கு ஒரு போச்சு வரப்போகுது. ரைட், வாங்க அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். நல்லா இருக்கும் இந்த வீடு. வெல்கம் டு SP கன்சல்டன்சி. யூ வாண்ட் இட், we build it. ரைட், பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்றது. நல்ல ஒரு இனி இல்லைன்ற சூப்பரான கண்டிஷனான நல்ல ரேடியேட்டர்ஸ், நல்ல விதமான ஒரு ஃபினிஷிங், நல்லவான ஒரு லுக்கில் உள்ள ஒரு வீடு. நல்ல ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு லேண்டிங் இருக்குது. ரைட், அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா முதல்ல இங்கே போவோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இவ்வளவும் எல்லாம் கலட்டி கொட்ட வேணும் முழுக்க ஒட்டு மொத்தம். இப்போ என்னென்னலாம் பார்க்குறீங்களா, இவ்வளவும் போகுது. பிரயோசனமானதாக அவர்கள் யூஸ் பண்ணுகிறார்கள். எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல மூவபுளான ஒரு நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு ஃப்ளோரிங், நல்ல ஒரு ஃபினிஷிங். இந்த வீட்டில் இப்படி இருக்கிற வீட்டை நாங்கள் உடைச்சி மாற்றி கட்ட போகின்றோம். வாங்க அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் நேர கிச்சனுக்கு போவோம். ரைட், இந்த லே அவுட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இது கிச்சனை பாருங்கள். எவ்வளோ ஒரு பிராண்ட் நியூவான ஒரு கிச்சன், நல்ல ஒரு லைட்டிங், ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் ஏற்கனவே செய்திருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இப்படி செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் இது ஆல்ரெடி இருக்குது. இது இவ்வளவு கம்ப்ளீட்டாக கலட்டி எடுக்க போகிறோம். கலட்டி எடுத்து ஏதாவது ஒரு ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பாத்ரூம், நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக பாருங்கள், ஓப்பன் ஷவரோட நல்ல ஒரு பாத்ரூம், நல்ல ஒரு ஸ்டைலாக வடிவாக வச்சுருக்காங்க. இதுவும் போகுது. ரைட், இதுவும் போகுது. ரைட், அப்படியே நீங்கள் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் இது கிச்சன். ரைட், வாங்க. இது கீழே கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இது முன்னுக்கு லிவிங் ரூம் ஏரியா. பாருங்கள், இது இவ்வளோ எல்லாம் உடைச்சி காட்டி கொட்ட போகிறோம்.
சிமினி எல்லாம் ஆல்ரெடி காட்ட வலிக்கிட்டோம், எல்லாம் கழட்டி ஃப்ரேம்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ரைட், இது அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ன கேட்டிங்கன்னா நல்லா உள்ள வீடு, நல்ல ஒரு கண்டிஷனாக உள்ள வீடு. ஆனால் அவங்க தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்கணுன்றக்காக வந்திருக்காங்க. ஸோ ஆகவே இது கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்குறீங்க. அப்படியே மேலே போய் பார்ப்போம். பாருங்கள், இந்த படியை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஸ்டெப்ஸ் எத்தனையோ பேர் விரும்புகிறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ரைட், பாருங்கள், இது வந்த உடனே இதில் ஒரு ரூம் இருக்குதுக்குள்ள பாருங்கள், சூப்பராக இருக்குது. பெட்டிலேருந்து எல்லாமே இருக்குது, எல்லாம் போகுது முழுக்க 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 கம்ப்ளீட்டாக. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உடைச்சி ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ரைட், இது இன்னொரு பெட்ரூம் பாருங்கள், எல்லாமே டபுள் சூப்பராக தான் இருக்குது. இங்கே பிளைன்ஸுகள் எல்லாமே போட்டு நல்லா தான் இருக்குது. ரைட், இது ஒன்று 2வது ரூம், இது 3வது பாத்ரூம் பாருங்கள். இது ஃபுல்லாக ஓண்டா எல்லாமே முழுக்க எல்லாமே கலட்டி எல்லாம் கொட்டி கம்ப்ளீட்டாக டிமோலிஷ் பண்ண போகிறோம். ரைட், அதே மாதிரி இதில் ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. இது இன்னொரு ரூம், மிகப்பெரிய ரூம், நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நல்லா இருக்குது. இதில் இந்த வீட்டில் வேலையின்றி இல்லை, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபுல்லாக எடுத்து இதை மாற்றி அமைச்சு. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம், மிகப்பெரிய ஒரு சைஸில் மிகப்பெரிய ஒரு இதில் நடக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக லிவபிள் கண்டிஷன். பட் ஆனால் லைஃப் ஒரு கைலி. ஸோ நல்ல ஒரு ஃபிட்டட் காபர்ட் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அமைப்புள்ள வீடு என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் சகலதுமே. ரைட், இது மேல் ஃப்ளோர். இது இவ்வளவுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்த இவ்வளவுமே அவ்வளவும் போகுது கம்ப்ளீட்டாக. இந்த ஃப்ளோர்லேருந்து ரூஃப்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக உடைச்சி 4 பக்கத்தால் இந்த பக்கம் இப்படி 2 பக்கத்தில் அங்காலையும் போது இங்காலையும் வருது பின்னாலே இன்னொரு ஸ்டோரியோட இன்னும் மிக 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 பிரம்மாண்டமான முறையில் இந்த வீடு வரப்போது. மிக 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 குறைந்த காலப்பகுதிக்குள்ளே ஸ்டே டியூன் மறக்காங்க. இப்போ வெளியில் கார்டனை போய் பார்ப்போம். பாருங்க, இந்த பைஃபோல்டே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது. இப்படியான அமைப்பில் நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு விருப்பம். பட் இதுவும் போகுது. பின்னால் நல்ல அளவான ஒரு பட்டியை இருக்குது. வாங்க. ரைட், இது நல்ல ஒரு ரிட்டன்ஷனோட நல்லா இருக்குது. ரைட், கார்டனை பாருங்கள், எந்த பெரிய ஒரு லென்த்தான ஒரு கார்டன் சொல்லி மிக 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 மேசிவான ஒரு கார்டன். அந்த மாதிரியான ஒரு கார்டன் அமைப்பு. இது இவ்வளவுமே கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு கூட நாங்கள் டக் அவுட் பண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோ மணலும் இவ்வளோ சோயிலும் வந்து டக் அவுட் பண்ணி எடுத்து வீட்டில் பின்பக்கம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரிஜினல் ஹவுஸில் இருந்தோட 8 மீட்டர் கொண்டு வரோம். இங்கே ஆனால் கொண்டு வரோம். கிட்டத்தட்ட இது கிட்ட வருதுன்னு சொல்லுங்களேன். ரைட், வந்தால் இதில் இருந்து இப்போ திருப்பி இங்கால ஒரு பேவிங், இவ்வளோ வந்து பேவிங் கொண்டு வந்து அதே மாதிரி அவ்வளோ மணலும் டக் அவுட் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு மேலுக்கு டபுள் ஸ்டோரி ஆகுது. மேல் கூரையெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது தான், ஆனால் வீடு உள்ளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிவமைச்சு இன்டீரியர் டிசைன்லேருந்து வெளியில் எல்லாமே ஓவரால் எஸ்பி கன்சல்டன்சி. ஆகவே இது போன்ற அமைப்புள்ள வீடுகள் இல்லாட்டி செமி டிட்டாச்சாக இருக்கலாம், டெரஸ் வீடுகளாக இருக்கலாம். அப்படியான வீடுகள் உங்களுக்கு பிளானிங் பெர்மிஷன் இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்சர் டிசைன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் 8 மீட்டர் மேலுக்கு 5 மீட்டர் எடுத்துருக்கோம்னா சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. இந்த வீட்டுக்கு 400 ஸ்கொயர் மீட்டர் கிட்ட ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ சக்ஸஸான ஒரு அப்ளிகேஷன், சக்ஸஸான நிறைய கண்டிஷன்கள் நிறைய ஒர்க் பண்ணாங்க, சும்மா இல்லை, எதுவுமே ஈஸியாக கிடைத்திடாது. ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். எங்களாலான முடிந்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்து தருகின்றோம் இந்த வீடு. ஆகவே மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ரைட், அதே மாதிரி பின்பக்க கார்டன் அது சொல்ல பண்ண பின்னுக்கு வந்து பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு சம ஹவுஸும் பெறப்போகுது. அவுட் பில்டிங் சம ஹவுஸ் கிட்டத்தட்ட 80 ஸ்கொயர் மீட்டரில் பெறப்போகுது. மேலே பிச் ரூஃப் பெறப்போகுது. பாருங்கள், இப்போ இருக்கிற கண்டிஷனையும் பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி அமைய போகுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வரப்போகுது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது. இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் லுக்கான முறையில் நாங்கள் இதை கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஆகவே உறவுகளை தொடர்பு கொள்ளுங்கள். 0775647864 ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. என்ன நிறைய பேர் உண்மையாக நிறைய என்கரேஜ்மெண்ட், நிறைய லாப்ஸ், நிறைய கேர், எல்லாருக்கும் தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு நாளின் ஒரு காணொலியில் இந்த வீட்டோட மிக மிக பிரியோசனமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் AK சுமன். நன்றி, வணக்கம்.